இந்த வாட்டி ஆட்டம் புதுசு, ஆளும் புதுசு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். ப்ரொமோ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதை நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா தான் ஹோஸ்ட் பண்றாரு அப்படின்னோடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. அந்த ஆட்டம் புதுசு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் இல்லையா, உண்மையா ஆட்டம் புதுசா தான் இருந்துச்சு. ஏன்னா முதல் நாளே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அண்ணன், சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் ஆளும் புதுசு அப்படின்னு சொன்னார்ல, அங்கதான் இடிக்குது. ஏன்னா எல்லாமே பழசு. ஃபுல்லா விஜய் டிவி பிராண்ட்ஸ் நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பார்க்க முடிஞ்சுது. அவன் இன்னும் திருந்தலமாமா. Day 1 அப்படின்றதுக்கு முன்னாடி ஸோ அந்த ஓப்பனிங் லான்ச் பக்கம் வருவோம் அப்படின்றது தான் என்னோட ஆசையா இருக்கு. பிகாஸ் எல்லாருடைய கேள்விக்குறியுமே விஜய் சேதுபதி எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான டாக் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது அவரே எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு அவருக்குள்ளேயே ஒரு டாக் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் ரொம்ப யதார்த்தமா ஜாலியா நின்று ரொம்ப கேஷுவலா எப்படி இன்டர்வியூஸ் எல்லாம் ரொம்ப அழகா ஜாலியா பேசிட்டு சர்காஸ்டிக்கா ஒரு விஷயத்த பண்ணுவார் இல்லையா, அது அப்படியே நேத்தி சூப்பரா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் கண்டெஸ்டன்ட் வரைக்கும், அதாவது ரவீந்திரன்ல ஆரம்பிச்சு அண்ட் லாஸ்டா ஜாக்லின் வரைக்குமே சூப்பரா பேசியிருந்தாரு. ரவீந்திரனை வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. நீங்க பிக் பாஸ் நிறைய ரிவ்யூ பண்ணுவீங்களா சார்? ஆமா சார். நல்ல வருமானம் கேள்விப்பட்டேன். அப்படியே ஆமா. ஸோ பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணா வீட்டுக்குள்ள போனோம். பிக் பாஸ் அப்படின்னாலே தெரியும் 2 ஆக்கிடுவாங்க. ஆனா இந்த வாட்டி ஆரம்பமே 2 ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இந்த சைடு விமன், இந்த சைடு மென் அப்படின்ற மாதிரி ஒரு ஈஸியான விஷயத்த அழகா பிரிச்சு வச்சாங்க. பட் ஆனா அதுக்குள்ளதான் ஒரு டாஸ்கே வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்க ஆரம்பிச்சாங்க ட்விஸ்ட. வீட்டுக்கு நடுவில் எவ்வளவு பெரிய கோடு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே நம்மளுடைய சேது அப்படிதான் கூப்பிடணும் பிக் பாஸே சொல்லிட்டாராம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே நம்மளும் கூப்பிட்டுப்போம். என்ன பழக்கம் அது? சேதன் சொல்லும் போது பர்டிகுலரா ஒரு பர்சன் மேல ரொம்ப யூனிக்கா ஒரு விஷயம் நடந்துச்சு. யாருன்னா நம்மளுடைய ரஞ்சித் மேலதான். அவர் உள்ள வரும்போது அவர் ஒரு பக்கம் கலாச்சிக்கிட்டு இருந்தாரு. சரி நான் ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்கேன், என் தரப்புல இன்னொருத்தவங்க வாங்கட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவருக்கும் ஒரு தக்க கொடுத்துட்டு இருந்தாரு நம்மளுடைய சேதனை. உங்க கூட யார் வந்திருக்கா? அருள் வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? ஊர்ல இது முதல்ல கேட்போம் எப்பவுமே. எங்க ஊர்லயும் கேட்போம் சார். அது வழக்கம் தான் சார். அது உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும். ஸோ டோட்டலா சொல்லணும்னா அன்னை நாளே அவருக்கு ஃபுல்லாவே தக் மூமெண்ட் தான். ஸோ யாரை பார்த்தாலும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஸோ பார்க்கவே சீனா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அவர் லுக்கும் சரி, அவர் பேசுற விதமும் சரி, வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்த கிளியரா சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ஒரு தீம்ல போவோம், இந்த வருஷமும் ஒரு தீம்ல போறோம் அப்படின்னாங்க. சரி இந்த தீம்ல போனா என்ன, வீடு கலவரானா வெளில பார்க்குற எல்லாம் சந்தோஷமா இருந்தா ஓகே அப்படின்ற பட்சத்தை பிக் பாஸ் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. ஏற்கனவே இப்ப உலகத்துல என்ன போயிட்டு இருக்குன்னா ஆனா பெண்ணான்ற ஒரு கேள்வி இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது பிக் பாஸ் வீட்லயுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னது இது மென் வெர்சஸ் உமன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடப்பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த டாஸ்கை 2 கோடு, அதாவது ஒரு கோடை போட்டு விட்டு இந்த பக்கம் மென்னா அந்த பக்கம் உமனான்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க. அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பார்த்தா ஓரளவுக்கு நார்மலான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்துச்சு. எல்லா கண்டஸ்டுமே அதை கேஷுவலா எடுத்துட்டாங்க. ஆனா உள்ள வந்த ஜாக்லின் அதை கேஷுவலா எடுத்துக்கல. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. ஸோ விமென்ஸ் பார்த்தவொடனே இந்த ஏரியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பிளேஸ் எங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது பாய்ஸ் விட்டு கொடுக்கணும்னா எங்களை ஒரு வாரத்துல நாங்க சொல்ற வாரத்துல எங்களை நீங்க நாமினேட்டே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைப்பாங்க மென்ஸ் தரப்புல இருந்து. உடனே அங்கேருந்து பார்த்தா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க விமென்ஸ் எல்லாம், ஏன்னா இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உள்ள வந்த என் தலைவி ஜாக்லின் அதெல்லாம் கிடையாது, அது எப்படி ஒத்துக்க முடியும், இப்படிலாம் பண்ணா அவங்க ஈஸியா உள்ள போயிடுவாங்க, நான் தரையில கூட படுத்துங்கன்னு சொல்லிட்டு என் தலைவி வெளில படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்குள்ள உரிமை குரல் தூக்குன அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேருந்து எல்லாம் எதிர்குரல் மட்டும்தான். அடுத்த வாரம் நாமினேட்ல அவங்க பேர் முதல்ல வந்துச்சு. வழக்கம் போல அந்த ஓப்பனிங்ல இருந்துச்சு, அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது 8 சீசன் ஆகியுமே இதான் பண்ணிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இது சேதன சீசன் ஆச்சா, சும்மா விடுவாரா? வந்தாரு, எல்லாம் ஓகே சூப்பர் ஹாப்பியா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ட்விஸ்ட வச்சாரு பாருங்க. 24 மணி நேரத்துக்குள்ள இங்கேருந்து ஒரு கண்டஸ்டன்ட் எவிட் பண்ணப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? இது பிக் பாஸ் மட்டும் ஷாக் கிடையாது, பார்த்துட்டு இருக்க எங்களுக்கும் ஷாக் தான். Day 1 ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல பிக் பாஸ் Day 1 அப்படின்னு சொன்னா காலை 8:30 அப்படின்னு சொன்னவொன்னு ஒரு பாட்டு ஒன்று ஓடும். ஆனா இந்த வாட்டி நல்லா ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீசன். ஏன்னா ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துல இந்த எங்க ஏரியா உள்ள வரான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தி விடுற மாதிரி தான் பண்ணாங்க. ஏன்னா விமென்ஸ் ஏரியா பக்கம் மென்ஸ் வரக்கூடாது, மென்ஸ் ஏரியா பக்கம் விமென்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே போயிட்டு இருக்கு இல்லையா, அதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி தான் சாங்கையும் போட்டாங்க. சோலி முடிச்சு. ஸோ அடுத்தது என்ன, ஏதாவது பேசணுமே கூட்டமா சேர்ந்து, ஆனா எங்க பேச விடுறாங்க, அதுக்குள்ள டென்ஷன் ஏற்றி விட்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி 24 மணி நேரத்துல ஒரு கண்டஸ்டன்ட் எவிட் பண்ணப்படுவாங்க. அது யாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கின்னு சொல்லும்போது
சரி எல்லாரும் இந்த வீட்டுல ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லுங்கன்னு சொன்னாங்க. முதல்ல ஆரம்பிச்ச தர்ஷா குப்தா, அடாடாடாடாடா, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆர்மி இருக்கு. பட் ஆனா அவங்க முதல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, சரி வேற ஏதோ பெருசா தங்கம் சொல்ல போகுதுன்னு பார்த்தா, நான் நிறைய ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கிறேன், நான் அதனால வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் நான் போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் டே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை யார் போடுவா அப்படின்னு கேட்டாங்க. என்னடி இது? ரெண்டாவது வந்து ரவீந்திரன் ஆரம்பிச்சாரு. ஆஹா, இவர் வெளிலவே சும்மா ஆரம்பிப்பாரு, இங்க என்ன ஆரம்பிப்பாரு அப்படின்னு பார்த்தா, உண்மையாவே ஒரு நிமிஷம் பேச வேண்டிய கண்டென்ட்டை 8 நிமிஷம் சுத்தி சுத்தி பேசியோ போயா நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் யோசிக்க வச்சாரு மனுஷன். அதுல கிளவர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மூணாவதா வந்து ரஞ்சித் பக்கம் வருவோம் அப்படின்னு சொன்னா, ரஞ்சித் வந்து பாண்டவர் பூமி படம் நடிச்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இந்த ஃபேமிலியை வந்து நான் ஃபேமிலியா பாக்குறேன், எல்லாருமே கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தவங்களை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் நல்லா பழகி அவங்கள வெறுக்கணும், அப்படிதான் அவனுக்கு தேவை. ஸோ அது வந்து நான் பழகி பார்த்துட்டு வெறுத்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாரு. ஆஹா, கொஞ்சம் தெளிவா தான் வேலை பார்த்துட்டு வராங்களோன்னு தோணுது இவங்கெல்லாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்புறம் நம்ம சச்சனா என்ன பேச போறாங்கன்னு பார்த்தா, அவங்க அவ்வளவுதான் எல்லாருமே அவங்கவுங்க எப்படி தப்பிக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து சச்சனா பேரை பெருசா மென்ஷன் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு ஐடியா கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பொண்ணு, சரி ஓகே கொஞ்ச நாள் விளாண்டுட்டு போட்டுமே அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி சச்சனா கையை தூக்கி நான் வேணா வெளில போறேன், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவசரப்பட்டு விட்டாங்க. நான் குமார் அவசரப்பட்டிய இவங்களே வந்து மீனுக்கு தூண்டில் போற மாதிரி யார் சிக்குவா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நீயே சிக்கிட்டியம்மா, அதாவது இவ்வளவு பெரிய சான்ஸ், இந்த சான்ஸ் ஈஸியா விடுறியம்மான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் நல்லவங்களா மாறுது நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஆனா மாறினவங்க யாரும் நல்லவங்களே கிடையாதுன்றது பார்க்க முடிஞ்சுது. இது ஆக்ஷன் மேடம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்முடைய சச்சனா வந்து வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்கன்ற வதந்திகள் எங்களுக்கும் அப்படிதான் வந்துச்சு. ஆனா ப்ரொமோ விட்டாங்களே, ப்ரொமோல அவங்க வந்து அவங்க கையில கொடுத்த அந்த சீசன் 8 டூப்ளிகேட்டை போட்டு உடைச்சிட்டு போற மாதிரி இருந்துச்சு. பட் பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி வந்து டே ஒன்லயே புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் சச்சனா ஃபேன்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சின்ன பொண்ணு அப்படின்றதால. அதான் வாழணும்னு நினைச்சு ஆசையோட வந்தவன வாசல்லே வச்சு வெளில அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஆனா வந்து இது ஒரு அன்ஃபேரான எவிக்ஷனோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கும் இது மாதிரி தோணுனா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பிகாஸ் வந்து நீங்க வீட்டுக்குள்ள வந்து ஜஸ்ட் 24 ஹவர்ஸ், அதாவது ஒரு நாள்ல வந்து நீங்க ஜட்ஜ் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயமாம் தெரியல. ஏன்னா ஜஸ்ட் அந்த பொண்ணு கையை தூக்குனாங்க, நான் வேணா வெளில போய்க்கவா, எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாலதான் அவங்களை குத்துனேன் அப்படின்னு சொன்னா அது நியாயமே கிடையாது. எதனா பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன். இன்னொரு விஷயம் இருக்கு, பிக் பாஸ் எப்பயுமே ஒரு டிஆர்பிக்காக ஒரு வேலை பார்ப்பாங்கல்ல, மேபி ஒரு ஹைப்புக்காக மேபி இவங்களை எவிக் பண்ற மாதிரி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சீக்ரெட் ரூம்னு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களோ ஸ்டார்டிங்ல. ஏன்னா சீசன் 8 வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும்னு சொல்லிட்டு பழைய விஷயத்த முன்னாடியே பண்ணா புதுசு நினைச்சு பண்றாங்களோ என்னமோ தெரியல. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சாட்டர்டே சண்டேவா ஒருவேளை எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்க்குறாங்கன்னு பார்த்தா எவிக்டட் தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் வருத்தப்பட்டு கண்ணீர் மல்க கதறி, சே இந்த பொண்ணு போயிருக்க கூடாது, சே இந்த பொண்ணு இப்படி விளாண்டு இருக்கணும் அப்படின்னு சொன்ன எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க நம்மளுடைய ஆர்னவ் என்ன பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன், இந்த சின்ன பொண்ணுக்காக கதறீங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போது அர்ணவ் மேல எனக்கு ஒரு சின்ன ஒரு பரிதாபம் வந்துச்சு. ஆனா எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு, இதுல எதுக்கு இடையில அர்ஷிதாவை வந்து இவரு குத்துனாரு அப்படின்னு தான் எனக்கு தெரியல. சோ அப்புறமா தலைவன் வர்சஸ் தலைவி அப்படின்ற ஒரு டாஸ்க்கை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பிக் பாஸ். அதான் இங்க டாஸ்க் இல்லையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கொடுத்துட்டாங்களே. ஸோ இந்த வார தலைவரை தேர்ந்தெடுக்கும் போட்டி, தலைவரோ தலைவியோ அப்படி கூட வச்சுக்கின்னு சொல்லிட்டு 2 சைடு சேரை போட்டு மியூசிக்கல் சேர் மாதிரி ஒன்று வச்சு விட்டாரு. ஸோ அதுல வந்து கடைசியா வந்து யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி. ஸோ யாரு பெண்ணோட ஆதிக்கம் இருக்குமா ஆணோட ஆதிக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில வந்து இந்த மேட்சை அழகா வந்து விமன் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், தர்ஷிகா இந்த வார தலைவியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. ஏன்னா எடுத்தவன விமனோட கை ஓங்கி இருக்கிறத பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா வழக்கம் போலதான் இந்த வீக்கான நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது யாரெல்லாம் குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். பட் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான நாமினேஷன் தாங்க ஃபர்ஸ்ட் நடந்துன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து சில பேர் வந்து பர்சனலா வந்து சும்மா காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா சில பேர்லாம் நல்லா வச்சு குத்துனாங்க. இவங்க ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ட்டு இருந்தாங்க, இவங்க வந்து ரொம்ப வந்து ஃபேரா இல்லாம நடந்துக்கிறாங்க, அன்ஃபேரா நடந்துக்கிறாங்க. ஜாக்லின் பேர்லாம் அதிகமா ஏற்பட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய எதிர்குரல் தான். வீட்டை எதிர்த்து குரல் கொடுத்தா பரவாயில்ல, அவங்க டீமே எதிர்த்து குரல் கொடுத்தா சும்மா இருப்பாங்களா? எல்லாருமே வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்களுடைய பிளான் என்னவா இருக்குன்னு எனக்கு புரியல. எல்லாரும் எதிர்த்தா நாம தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. மேபி சூப்பர் உமன் நினைச்சுக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. இது ஒரு பிளானா இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து ரவீந்திரன் ஆளு பார்க்க தான் ஃபேட் மேன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பட் பிரில்லியன்ட் மேன் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. ரொம்ப கிளவரா ஆடிட்டு இருக்காரு.
இதுவுமே நல்லா இருக்கு. ஸோ அதனால வந்து இதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இந்த வாரம் ஃபுல்லா தான் பார்க்கணும் எப்படி சர்வே பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேக்காக எகைன் நான் வெயிட் பண்றேன். அதுக்கு காரணம் என்னன்னா எவிக்ஷன் பார்க்கறதுலாம் கிடையாதுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் விஜய் சேதுபதி வந்து ஓப்பனிங்ல சூப்பரா பண்ணாரு. அண்ட் சாட்டர்டே சண்டே வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தை கையாளுறது இருக்கு இல்லையா, ஸோ அதுல தான் எப்படி இருக்க. ஏன்னா ஆரம்பமே சூப்பரா ஒரு விஷயத்த சொன்னாரு. பாதி தப்ப உங்க மேல போடுறேன், நீங்க என் மேல தப்பு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாரு. இதுல சேஃபா ப்ளே பண்ண அவரு வீட்டுல இருக்கவங்க மாதிரி சேஃபா ப்ளே பண்ண நினைக்கிறாரான்னு ஒரு பக்கம் தோணுது. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜே சிட்டி.